Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல் அந்த மொபைல் Samsung-ஆ இருந்தா உங்களோட Samsung மொபைல்ல இருக்க font ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். பொதுவா Samsung மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ fonts மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச font தேவைன்னு பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அரௌண்ட் 70+ fonts வந்து உங்களோட Samsung மொபைல்ல ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் நிறைய விதமான வீடியோஸ் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஃபைனலாக ஒரு ட்ரிக் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். நீங்களும் மறக்காத அந்த ஃபாண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களோட Samsung மொபைலில் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்பு வந்து இந்த வீடியோ சொல்லி தர போகிறோம். இந்த 3 ஸ்டெப்புமே 1 by 1 ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத போகும். ஸோ தயவு செஞ்சு இந்த 3 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் 3 ஸ்டெப் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு. அதில் வந்து ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி 𝕊𝕌𝔹𝕊. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இதில் வந்து Samsung ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கும், இந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டவுன் ஏரோ மாதிரி ஒரு பொம்மை வந்து இருக்கும். அது வந்து யூ கேன் டவுன்லோட் த ஃபைல்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஃபைனலாக செகண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே க்ரோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் டவுன்லோட் ஐக்கான் மேலே இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருக்க அந்த ஃபைலை நீங்கள் அழகாக அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அகைன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகலாமான்னு கேட்கும். ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். கைஸ், ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்து monofonts.zipனு இருக்கும், ஓகேங்களா? இதுதான், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணால் இது மாதிரி நேம் கேட்கும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஜிப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஃபோல்டர் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், monofonts அப்படின்னு. அதை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். இதை வந்து காப்பி அப்படின்றத ஜஸ்ட்டு காப்பி கொடுத்துருங்க. அகைன் பேக் வந்துருங்க. பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வர போயிட்டு காப்பி ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து இதில் வந்து காப்பி ஆகிடும். ஒன்ஸ் காப்பி ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேம் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே வந்தீங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆஷ் போட்டு mono.1.0 APKன்னு அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், அந்த ஆஷ் போட்டு மோனோன்னு இருக்கும், அதுதான், ஓகேங்களா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுக்க வேணாம், டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு அந்த அப்ளிகேஷனை. இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஆஷ் மோனோன்னு இருக்கும், அந்த உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அலோ அப்படின்றத பர்மிஷன் கேட்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய ஃபாண்ட்ஸ். உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஃபாண்ட்ஸுமே நீங்கள் வந்து 1 by 1 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி பாப்புலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி. சாம்சங்கில் அந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த ரோஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்கும், அந்த ரோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பர்மிஷன் வந்து ஜஸ்ட் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது செட்டப்பு. இப்போ வந்து இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் ஃபாண்ட், அந்த ரோஸ்மேரி ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி அந்த ஃபோல்டரில் நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டாக வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ தேவையான ஃபாண்ட்லாம் இது மாதிரி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் ஃபைனலாக எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். இதில் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து வரும்.
ஃபாண்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஸ்டைல் இப்போது என்ன இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபாண்ட்ஸ்லாம் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ ரோஸ்மெரி அப்படின்ற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மல் ஃபாண்ட்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ரோஸ்மெரி ஃபாண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டைலாகவே காட்டுது. ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் நீங்களும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலைன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட் வந்து ரோஸ்மெரி. ஸோ அந்த ஃபாண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலைன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், ஃபார் எக்ஸாம்பிள் அது சாம்சங் மொபைலாக இருந்தால் அந்த சாம்சங் மொபைலில் ஃபாண்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.